எப்பயுமே சப்பாத்தி பொரிக்கு குருமா இல்லைன்னா மசால் செய்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஆனியன் பன்னீர் வச்சு சப்ஜி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை அடித்து பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஆனியன்ஸை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைன்னா பெருசாக நறுக்கி உதுத்து அதை வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், அதே மாதிரி 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களோட சாம்பார் தூள் அதே மாதிரி கறி மசாலா தூள்லாம் நாங்கள் மல்லி அதிகம் ஆட் பண்ணுறதுனால நான் எக்ஸ்டர்னலாக அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1/2 கப் கேர்டை நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா திரியாக வர ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்போது சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். கொதி வந்ததுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க ஆனியன்ஸு இது கூட நம்ம போட்டுக்கிறோம். அது போட்டு மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா நம்ம கொதிக்க விடணும். இது நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை தான். நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை இருந்ததுன்னா அது கொஞ்சம் லைட்டாக தூவி விடுங்க, அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா சுண்டி வந்துருச்சு. இது சப்பாத்தி, தோசை, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.